அனைவருக்கும் வணக்கம். போதையில்லா பாதையினை உருவாக்கும் இளைஞராக எழு. மனித வளர்ச்சி பருவத்திலேயே ஆற்றலும் துடிப்பும் துணிச்சலும் எழுச்சியும் நிறைந்த பருவம் இளமை பருவம். இளைஞர் நினைத்தால், முடிவெடுத்தால், தீர்மானித்தால் எதையும் சாதிக்கலாம். இயல்பாகவே மாபெரும் சக்தி கொண்ட இளைஞர் இன்று சாதிப்பதற்கு, சாதனை படைப்பதற்கு மிகப்பெரிய தடையாக இருப்பது எது? சந்தேகமே இல்லை, போதை போதை போதை. போதை கலாச்சாரத்தின் பிடியில் இன்று இளைஞர் சிக்கி சிதைந்து சின்னாபின்னமாகி கொண்டிருப்பதை பார்க்கும்போது நம் நெஞ்சங்கள் நிலைகுலைந்து போகின்றன. ஆம், போதையின் பாதையில் சென்றவர் யாராவது சாதித்ததுண்டா? சாதிக்கத்தான் முடியுமா? சாதனை படைத்ததுண்டா? சாதனை படைக்கத்தான் முடியுமா? முடியாது, முடியவே முடியாது. இன்றைய அதிநவீன காலத்தில் போதையானது இளைஞரை மும்முனையில் தாக்குகின்றது. முதலாவதாக போதையூட்டும் பொருட்கள், அடிக்டிவ் சப்ஸ்டன்சஸ் என்று சொல்லப்படும் மது, புகையிலை, கஞ்சா, ஹெராயின், கொக்கையின் போன்றவை. இரண்டாவதாக போதையூட்டும் செயல்முறைகள், அடிக்டிவ் ப்ராசஸஸ் என்று சொல்லப்படும் இணையதள மோகம், ஆபாச படம் பார்த்தல், சூதாடுதல், பொருட்களை வாங்கி சேர்த்தல், துரித உணவை நாடுதல் போன்றவை. மூன்றாவதாக போதையூட்டும் நடத்தைகள், அடிக்டிவ் பிஹேவியர்ஸ் என்று சொல்லப்படும் பாலியல் மோகம், ஆடம்பர ஆசை, உல்லாச ஏக்கம், ஒழுக்க குறைவு, சோம்பி போயிருத்தல். இளைஞரே, ஆற்றலோடு மாற்றம் நோக்கி வீரநடை போட விரும்பினால் நமது முதன்மை செயல்பாடாக எல்லா விதமான போதையையும் தவிர்க்க வேண்டும், விலக்க வேண்டும், நிறுத்த வேண்டும், தடுக்கவும் வேண்டும். ஆம், எல்லா விதமான போதையையும் தவிர்க்க வேண்டும், விலக்க வேண்டும், நிறுத்த வேண்டும், தடுக்கவும் வேண்டும். ஏனென்றால் போதையும் வாழ்வும் சேர்ந்து போக முடியாது. போதையும் சாதனையும் சேர்ந்து போக முடியாது. போதையும் எழுச்சியும் சேர்ந்து போக முடியாது. போதையும் இளமையும் சேர்ந்து போகவே முடியாது, போகவும் கூடாது. ஆம், போதை என்றாலே வீழ்ச்சி, போதை என்றாலே வேதனை, போதை என்றாலே அழிவு, சீரழிவு, பேரழிவு. இளைஞரே, நமது அடுத்த முக்கிய செயல்பாடாக போதையில்லா பூமியாக நம் சமுதாயத்தை உருவாக்க வேண்டும், உருமாற்ற வேண்டும். இதற்கான வழிமுறை இதோ. இதுவரையிலும் எந்த விதமான போதைக்கும் ஆளாகாதவர்கள் இந்த ஒரே ஒரு தடவை மட்டும் என்று சொல்லிக்கொண்டு போதைக்குள் நுழைய வேண்டாம். ஏதாவது போதைக்கு ஆளானவர்கள் நிறுத்த வேண்டும். நிறுத்த முயற்சித்து முடியாதவர்களுக்கு சிகிச்சை கொடுக்க வேண்டும். சிகிச்சை எடுத்தவர்கள் தொடர் பராமரிப்பு பெற வேண்டும். இப்படி சிறார், இளையோர், பெரியோர், மூத்தோர் என்று எல்லா பருவத்தினரும் நலமான, வளமான, நிறைவான, மகிழ்வான வாழ்வு வாழ்ந்திடும் போதையில்லா சமூக சூழ்நிலையை இளைஞர் நாம் உருவாக்க வேண்டும். இதற்கு தேவையான பொருத்தமான செயல்பாடுகளை முன்னெடுக்கும் சமூகத்தின் தூண்களாக, நாட்டின் முதுகெலும்பாக இளைஞர் நாம் களம் இறங்க வேண்டும். இந்த லட்சிய பயணத்தின் முதல் படியாக போதையில்லா பாதையினை உருவாக்கும் இளைஞராக விழித்தெழுவோம், இணைந்து வருவோம். இளைஞரே, நமது சமூக கடமையும் பொறுப்பும் பங்கேற்கவும் பங்களிக்கவும் நமக்கு அழைப்பு விடுக்கின்றன. இளைஞரே, தயக்கம் வேண்டாம், தயாராகுவோம், புறப்படுவோம், சாதிப்போம், சாதனை படைப்போம். வாருங்கள். வாழ்த்துக்கள். நன்றி.